ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோவரும். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு திருவிளையாடல் புராணத்திலே 51வது படலமாக வருவது சங்க பலகை கொடுத்த படலம். அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வங்கிசேர பாண்டியன் மதுரை மாநகரை சீரும் சிறப்புமாக நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் பிரம்மதேவர் தனது மனைவிமார்களுடன், அதாவது சாவித்திரி, காயத்ரி, சரஸ்வதி, இந்த 3 பேர் கூட ஒரு யசுவமேத யாகம் நடத்துவதற்கு பூலோகத்திற்கு வருகிறார். பூலோகத்தில் வந்தால் யசுவமேத யாகம் நடத்த வேண்டும். அப்போ ஒரு சுயமாக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறார். அந்த லிங்கத்திற்கு பிதா மகேஸ்வர லிங்கம் அப்படின்னு பேர் சொல்கிறார். அந்த லிங்கத்திற்கு பக்கத்திலேயே ஒரு தடாகம் என்ற குளத்தையும் வெட்டுகிறார். அந்த குளத்திற்கு என்ன பேர் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மேக தீர்த்தம், தடாகை மேக தீர்த்தம் அப்படின்னு பேர் வச்சு அந்த குளத்து பக்கத்துலேயும் அந்த சிவனை பிரதிஷ்டை பண்ணி 9 அசுவமேத யாகங்களை நடத்துகிறார். ஒரு யாகம் நடத்துவதே பெரும்பாடு, ஏகப்பட்ட பொன்பொருள் செலவாகும். இவர் பிரம்மாவோ 9 யாகங்களை நடத்தி முடித்தாச்சு. 10வது யசுவமேத யாகத்தை நடத்த வேண்டும். நடத்தினால் பெரும் பேர் புகழ் எல்லாத்தையும் பெற்றலாம். பிரம்மா, மும்மூர்த்திகளில் பிரம்மா, எல்லா இதையும் வளங்களையும் பெற்றவர் அவர். அவருக்கு நாம் சொல்லக்கூடாது. அவர் உலக நன்மைக்காக 9 அசுவமேத யாகங்களை நடத்தி 10வது அசுவமேத யாகத்தை நடத்தும் பொழுது இங்கே மேலோகத்திலிருந்து ஒரு தேவகன்னி ஒருத்தவங்க, கந்தர்வ கன்னி ஒருத்தவங்க வர்றாங்க. அந்த கன்னி எப்படி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கையில் யாழ் இசைக்கருவி அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி, வீணை போல் அது ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவியை வாசிச்சுக்கிட்டே வர்றாங்க. அவ்வளவு அருமையாக வாசிக்கிறாங்க. இசை கேட்டால் பூவி அசைந்தாடும் அப்படிம்பாங்க. இசைக்கு மயங்காதவர்கள் யார் தான்? இங்கே சரஸ்வதி, சாவித்திரி, இங்கே வந்துட்டு காயத்ரி, 3 பேருமே இருக்கிறாங்க. அதில் சரஸ்வதி மட்டும் அந்த இசைக்கு மயங்கி அப்படியே நின்றுறாங்க. இப்போ பிரம்மதேவர் தனது மனைவிமாருடன் நீராடி விட்டு 10வது அசுவமேத யாகத்தை நடத்த வேண்டும். இங்கே சரஸ்வதி தான் நின்றுறாங்களே. இந்த தேவலோகத்தில் வந்து ஒரு பெண் வருகிறாள். அந்த பெண் யாழ் இசைப்பை கேட்டு அப்படியே மயங்கி நின்றுறாங்க. இவர் பிரம்மா அதெல்லாம் கவனிக்கலை. நேராக தடாகம் என்ற குளத்தில் போய் மற்ற 2 மனைவிமார்களுடன் இவரும் சேர்ந்து மூவருமாக குளித்து முடிச்சுட்டு யாகத்தை நடத்துறதுக்கான ஏற்பாடை பண்ணுறாங்க. இப்போ இங்கே அந்த தேவலோக கன்னி அப்படி ஏசிக்கிட்டு இருக்கிறாங்க. இசைச்சு முடித்த உடனே பாடலை யாழ் இசைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு வேணும்ல. ரெஸ்ட் எடுக்கும்போது தான் பார்க்குறாங்க, சரஸ்வதி தேவி, அச்சோ நம்ம கணவர் நம்மளை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு, 9 யாகம் 10வது யாகத்தை நம்ம கலந்துக்கிற முடியாமல் போயிடுமோ அப்படின்னு வேகமாக வந்து பிரம்மதேவரிடம், இறைவா இது என்ன, என்னையே விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பிரம்மா சொல்கிறாரு, அம்மா நாங்கள் ஒன்றும் தப்பு செய்யலை, நீ தான் அந்த தேவலோக கன்னியிடம் யாழ் இசைக்கு மயங்கி அப்படியே நின்றுட்ட. நாங்கள் யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் எங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. நீ குற்றம் செஞ்சுட்டு எங்களை வந்து கோவிக்கிறது அர்த்தம் இல்லை. அப்படிங்கும்போது சரஸ்வதி எப்போதுமே பொறுமையானவள் தான். ஆனால் அன்றைக்கு பொறுமை இழந்து 10வது யாகத்திற்கு நாம் 10வது அசுவமேத யாகத்தில் நாம் கலந்து கொள்ள முடியாமல் போய்விடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு பிரம்மாவை கொஞ்சம் கோபத்தோடு பேசிடுறாங்க. அப்போ முனிவர்களுக்கும்
தேவர்களுக்கும் இவர் முப்பெரும் தேவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன். பிரம்மா படைக்கும் கடவுள் அல்லவா, எவ்வளவோ பொறுமையாக போகிறார். ஆனால் சரஸ்வதி தேவி கொஞ்சம் சினம் கொண்டு தனது கணவரை பேசி விடுகிறார், ஏசி விடுகிறார். உடனே பிரம்மனுக்கும் கோபம் வந்துடுது. ஒரு பிள்ளை பூச்சியை கூட நம்ம அப்படி லேசாக கிண்டணும்னா அதனுடைய எதிர்ப்பை அப்படி தலையை தூக்கி அப்படி நம்மளை பார்க்கும். பிள்ளை பூச்சி தான் அதனுடைய எதிர்ப்பை காமிக்கும்ல. இங்கே பிரம்மா எவ்வளோ தான் பொறுத்து போவார். பார்க்குறார், பிடி சாபம் அப்படின்னு நீ பூலோகத்தில் போய் மானிட பிறவியாக பிறக்க கடவாய் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே இந்த அம்மாவுக்கு மேற்கொண்டு கோபம் வந்து, அது எப்படி நான் போகணும், எதுக்கு நான் போகணும், நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு நீங்கள் நீ மானிட பிறவியாக பூலோகத்தில் போய் பெண்ணாக பிறக்க சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்ட்டு கணவன்கிட்ட மல்லு கட்டுறாங்க. கணவன் சற்று கோபமாக இருந்தால் பெண்கள் அனுசரணையாக சற்று அடங்கி போவது நல்லது. அதே மாதிரி மனைவியும் சற்று ஆக்ரோஷமாக இருந்தால் கணவன் அடங்கி போயிடணுங்க. சண்டைன்னு வந்துட்டால் டக்குன்னு சட்டையை மாட்டிட்டு வெளியே போயிடணும். இல்லைன்னா பிரச்சனை பெருசாகி வில்லங்க விவகாரத்தில் வந்துடும். இங்கே சரஸ்வதி தேவி சினம் கொண்டு பேசியவுடன் பிரம்மா என்ன பண்ணுறாரு, பிடி சாபம், நீ பூமியில் போய் மானிட பெண்ணாய் பிறப்பாய் அப்படின்றாரு. சரி, மானிட பெண்ணாக பிறந்துடுறேன், அதற்கு சாப விமோச்சனம் கொடுங்க, சாபத்தை கொடுத்துட்டீங்க, சாப விமோச்சனம் கொடுங்க அப்படிங்கும் பொழுது புலவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் புற்றாமரை குளத்திலே நீராடி விட்டு அம்மையும் அப்பனையும் பார்க்க வருவார்கள். அப்போ கையில் ஒரு 48 ஓலைச்சுவடிகள் இருக்கும். அந்த ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்டவுடன், ஓலைச்சுவடி சும்மா அப்படியே வெறுமனே தான் இருக்கும். அது எழுதப்பட்டவுடன் உனது சாப விமோச்சனம் தீரும். உனது கைகளிலேயும் 48 ஓலைச்சுவடிகள் இருக்கிறது. அந்த 48 ஓலைச்சுவடிகளையும் அந்த இவங்க கொண்டு வந்த 48 ஓலைச்சுவடியும் எழுத்து ஃபுல்லாக அந்த ஓலைச்சுவடி நிரம்பி கம்ப்ளீட் ஆன உடனே உனக்கு சாப விமோச்சனம் பிறக்கும் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்கிறார். சரி அப்படின்ட்டு இந்த அம்மா பூலோகத்தில் வந்து சரஸ்வதி பிறந்தாச்சு. கையில் வந்து 48 ஓலைச்சுவடிகள் வச்சுருக்கிறாங்க. சரஸ்வதியின் கையில் பார்த்தீங்கன்னா, அதாவது வலது கையிலே ஓலைச்சுவடிகள் வைத்திருப்பார் சரஸ்வதி கலைவாணி. அப்போ அந்த ஓலைச்சுவடி அது மேற்கொண்டு 48 ஓலைச்சுவடி எழுதி முடிக்கணுமே, காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ 48 புலவர்கள் பூலோகத்திற்கு வருகிறார்கள். வந்து பொற்றாமரை குளத்தில் குளிச்சுட்டு மன்னரை பார்த்து மன்னரிடம் அவர் புகழ் பாடி பரிசுகளை வாங்கணுன்ட்டு பொற்றாமரை குளத்தில் நீராடிட்டு அப்படியே மன்னரை பார்த்து புகழ் பாடுகிறார்கள். பாடலை பாடியவுடன் மன்னர் அந்த 48 பேருக்கும் பரிசு பொன் பொருட்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறார். இங்கே மதுரையில் தமிழ் சங்கம், சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தார்கள் அப்படின்னு பேர். மதுரைக்கு தமிழ் சங்கம் ரோட்டிலே தமிழ் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குது. சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள். இன்றைக்கி தமிழ் பாடுற பாட பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியலை. பூரா ஆங்கில வழி கல்வி. குழந்தைகளுக்கு தமிழ் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. தமிழ் செம்மொழியாகிவிட்டது. எல்லா மொழிகளிலும் சிறந்த மொழி தமிழ் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மதுரையில் புலவர்கள் பூரா அரசர்களும் அமைச்சர்களும் சங்கத்தை வைத்து தமிழை வளர்த்தார்கள். சங்கம் வைத்த தமிழ் அப்படின்னு பேர் கூட இருக்குது. தமிழ் சங்கம் சாலை அப்படின்னே இருக்குது. இங்கே இந்த அரசன் அந்த 48 புலவர்களையும் தமிழ் சங்கத்திலே தங்க வைக்கிறார். தங்க வச்சாச்சுன்னா இவங்க என்ன பண்ணணும், சும்மாலாம் இருக்கணும். எல்லா பேரையும் போட்டிக்கு அழைக்கிறாங்க. புலவர்களை போகிறாங்க, கூட போட்டிக்கு வாங்க, போட்டிக்கு வாங்க, போட்டிக்கு வாங்க அப்படின்னு போட்டிக்கு வரவழைக்கிறாங்க. போட்டிக்கு வந்து அவங்களே வென்று பல பரிசுகளை தட்டி போகிறாங்க. மன்னன் பார்க்குறான், என்னடா இது, இவங்களை தங்க வச்சோம்னா இவங்க சும்மா இருக்காமல் வர்றவங்க போகிறவங்கள பூரா போட்டிக்கு அழைச்சிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கவியரங்கத்தில் போட்டிகள், அரச சபையில் தர்பார், அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியாக நாட்கள் செல்லுகின்றன. போக போக இந்த புலவர்களுக்கு சற்று மெருக்கு ஏறி கொஞ்சம் ஆணவம் வந்து விடுகிறது. அதாவது பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்பார்கள். இங்கே புலவர்கள் நல்லா தான் இருக்கிறாங்க, தமிழ் சங்கத்தில் தங்கி இருக்கிறாங்க.
வர்றவங்க போகிறவங்கள பூரா எங்கள் கூட பாட்டு பாடி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஜெயிச்சு பல பரிசுகளை அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் தோத்த ஒன்றை வாங்கிட்டு செல்வம் பொருள் பூரா சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அரசன் பார்க்குறான், என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை இப்படி இருக்கே அப்படிங்கும்போது இவங்க 48 புலவர்களும் உண்மையை தான் பாடுறாங்க. உண்மையாக பாடி உண்மையாக ஜெயிச்சு பாடலில் வென்று பரிசுகளை பெறுகிறார்கள். இதில் ஒரு சில திறமையற்ற புலவர்களுக்கு இது பிடிக்கவில்லை. எங்கேயுமே ஆம் என்றால் இல்லை, இருக்குன்னா இல்லை, எஸ்னா நோ, வலிமையானவனா வலிமை இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி இங்கே புலவர்கள் நல்ல புலவர்கள் இருக்கிறார்கள், ஏதேனும் பெயருக்கு இருக்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். இந்த பொய் புலவர்கள் இதை பார்த்து பொறாமை அடைகிறாங்க. என்னடா அது இவங்க பாட்டுக்கு வந்து 48 பேர் எங்கே இருந்தும் வந்தாங்க, வந்துட்டு இவங்க பாட்டுக்கு பாடலை பாடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, நாம் எதுவுமே தெரியல, இவங்க தான் மக்காச்சு திறமையற்ற புலவர்களே. இவங்களுக்கு கோபம் வருது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணுறாங்க. இது இந்த புலவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உண்மையான புலவர்கள் யார், அதாவது பொய் புலவர்கள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல. அதற்கு இந்த வங்கீசேர பாண்டியன் வந்துடுறான். என்ன கவியரங்கத்தில் வந்துட்டு, என்ன புலவர்களே ஏன் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், இவங்களுக்கு அது பிடிக்கலை அப்படிங்கும்போது, சரி உண்மையான புலவர்களை கண்டறிய வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்யலாம், இறைவனிடம் போய் முறையிடலாம் அப்படின்ட்டு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் இறைவன் சொக்கநாதரிடம் முறையிடுகிறார்கள். அப்போ ஒரு அசரி வாக்கு ஒன்று கேட்குது. மேலிருந்து ஒரு சங்க பலகை ஒன்று வரும். அந்த பலகையிலே புலவர்கள் நின்று சரியாக பாடினால் அந்த பலகை அவர்களுக்கு உட்கார இடம் கொடுக்கும், உட்கார்ந்துக்கலாம். அடுத்த புலவர் வரும் பொழுது சரியாக பாடினால் அந்த பலகை நீண்டு அவர்களுக்கும் அடுத்த புலவருக்கும் இடம் கொடுக்கும். இப்படியாக இந்த 48 புலவரும் சரியாக பாடினால் அவர்களுக்கு இடம் கொடுக்கும். சரியாக பாடவில்லை என்றால் அவர்களை கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னு இறைவன் அசரி வாக்கு ஒன்று கேட்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கவியரங்கத்துக்கு வர்றாங்க. மேலே இருந்து ஒரு பலகை வருகிறது. அதற்கு பெயர் சங்க பலகை. நல்ல மாணிக்கம் நவரத்தினங்கள்லாம் பதிச்சு அழகாக மேலேருந்து வருது. அதில் முதல்ல யார் பாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அகஸ்திய முனிவர், குருமுனிவர் அப்படி சொல்லக்கூடிய கோபமுனிவர் துர்வாசர், குருமுனி அகத்தியர், இவர் குள்ளமாக இருப்பார். அந்த குருமுனிவர் முதல்ல ஏறி நின்று பாடுறார். இறைவனை பற்றி பாடுறார், தமிழை பற்றி பாடுறார், தமிழின் புகழை பற்றி பாடுகிறார். அப்படின்னு ஒன்று இவர் சரியாக பாடிட்டார் அப்படின்னு இவருக்கு அந்த பலகை உட்கார இடம் கொடுக்கிறது. அடுத்ததாக கபிலர் என்ற புலவர் வருகிறார். அவரும் தமிழை பற்றியும் தமிழின் அருமை பெருமைகளை பற்றியும் பாடுகிறார். அப்போ பாடி முடித்த உடனே அவருக்கும் அப்படியே இடம் கொடுக்குது, பலகை நீண்டுறது, அவரும் உட்கார்ந்துக்கிறார். இப்படியாக 48 புலவர்களும் சரியான பாடலை பாடி அந்த பலகை மேலே உட்காந்துக்கிறாங்க. 49வதாக இந்த பொறாமை பிடிச்ச புலவர்களாக இருக்காங்களா, அவங்க வந்து தப்பாக பாடுறாங்க. ஏறி உட்காடுறாங்க. உட்கார்ந்தவங்க இந்த பலகை அவங்களை கீழே தள்ளி விட்டுருது. ஆக உண்மையான சரியாக பாடலை பாடியவர்களுக்கு மட்டும் அந்த சங்க பலகையிலே இடம் உண்டு. போலி புலவர்களுக்கு என்றைக்குமே இடம் இல்லை. என்றைக்குமே அசலுக்கு மதிப்பு இருக்குங்க, போலிக்கு மதிப்பு இருக்காது. அதாவது கெட்டிக்காரன் பொழுது 8 நாள் தான் அப்படிம்பாங்க. 8 நாள் அவன் வந்து பொய் புரட்டை சொல்லி கொண்டு இருக்கலாம். 9வது நாள் அவனுடைய தண்டவாளம் ஏறிவிடும். இங்கே பொய் புலவர் பூரா கீழே விழுந்துடுறாங்க. உண்மையான புலவர்கள் 48 புலவர்களும் அந்த பலகையின் மீது ஏறி நின்று பாடினவன்னு உட்காந்துக்கிறாங்க. ஜம்முன்னு இறைவனை நோக்கி பாடுறாங்க. பாடி முடித்தவுடன் அப்படியே அவர்களுக்கு நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கிது. இறைவன் பார்க்கிறார், இவர்கள் 48 பேரும் நல்லொழுக்கமாக நல்ல பாடலை பற்றி பாடி நல்ல மக்களிடமும் அரசனிடமும் என்னிடமும் பெயர் வாங்கி விட்டார்கள், இவர்களுக்கு பல பரிசுகளை கொடுக்க வேண்டும் அண்ணா அப்படின்னு ஒன்று இங்கே வங்கீசேர பாண்டியனும் பல பரிசுகளை அள்ளி கொடுக்கிறார் புலவர்களுக்கு.
அவர்களும் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. இறைவனே பலகையை கொடுக்கிறார். அதுவும் எப்படியாப்பட்ட பலகை? சங்கப் பலகை. சங்கம் வளர்த்து சங்கம் வைத்து தமிழை வளர்த்ததாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை போல அந்த பலகைக்கு சங்க பலகை என்று பெயர். இறைவனே நேரில் வந்து அந்த பலகையை அளித்ததால் திருவிளையாடல் புராணத்திலே 51வது படலமாக இறைவன் சங்க பலகை அளித்த படலம் அப்படிங்கிற படலம் திருவிளையாடல் புராணத்திலே 51வது படலமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோர். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.